சாதாரண மக்களை காட்டிலும் அடியார்களுக்கு தான் அதிக துன்பம் வருது. கூட இருக்கிறவங்களும் நீ இப்படியெல்லாம் பூசை பண்ணி என்ன பிரயோஜனம், உனக்கு போய் இப்படி வந்துட்டேன்னு கேட்டு மனசை கலைச்சு விடுறாங்க. உண்மை என்னன்னா, நாம எங்க இருந்து வந்தோம், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், எதுக்காக வந்தோம், இப்ப எங்க என்ன நடக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு, சாமிக்கு மிக அருகில் இருந்து தொண்டு செய்து வந்தவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் அடியார்களுடைய பெருமையை பாடவே இந்த உலகில் வந்து அவதரித்தார். ஆனா எல்லாரையும் போல அவரும் திருமண பந்தத்தில் சேர இருந்த போது சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து நீ எனக்கு அடிமைன்னு சொல்லி திருமணத்தையும் நிறுத்தி கூட்டிட்டு போறாரேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் மேல கோவப்பட்டார். ஒரு நிகழ்வை தடுத்த சாமி அவருடைய வாழ்க்கையில எல்லா நிகழ்வையும் தானே முன்னிருந்து நடத்தி பார்த்து செய்தார் என்பதை பெரிய புராணம் படிச்ச அனைவருக்கும் தெரியும். இதை தொழுதும் வணங்கியும் மாலையன் தேடரும் சோதி சென்றாங்கு எழுதும் தமிழ் பழ ஆவணம் காட்டி எனக்குன் குடி முழுதும் அடிமை வந்து ஆட்சை என பெற்ற வன்முரல் தேன் ஒழுகுமலரின் நற்றார் எம்பிரான் நம்பியாருன்னு திருத்தொண்டர் திருவந்தாதியில நம்பி ஆண்டார் நம்பி அருள் செய்கிறார். அதனால அடியார்களாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் வருகிற துன்பம் நாம பல பிறவிகள்ல செய்த வினை காரணமாகத்தான் வருது. அப்படி துன்பமே வந்தாலும் அதை சாமி நம்ம கூடவே இருந்து சமாளிச்சு கழிக்கிறதோட நமக்கு எல்லா நலன்களையும் நாம நினைச்சதை காட்டிலும் அதிகமாகவே செய்வார். இவ்வளவு பூசை ஜபம்லாம் பண்ணி எனக்கு போய் இப்படி கஷ்டம் வந்துட்டேன்னு யாரும் கலங்கி கஷ்டப்பட வேண்டாம். சாமி கூடவே இருக்கார். அதை விட வேற என்ன பெரிய பலம் வேணும் நமக்கு?